நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? அப்புறம் என்ன கூந்தலுக்காக தீர்மானத்தை போட்டீங்க அப்படின்னு 2G திகார் ராசா கேட்கிறாப்புல. பாத்தீங்களா, இந்த கேள்வி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு நச்சுன்னு புரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா தலைவராக இருக்கும்போது நாங்க இப்படி ஆட்சிக்கு வந்த இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சந்து சந்தா போய் வடையா சுட்டாரு. ஆனா ஆட்சிக்கு இன்னைக்கு 4.5 வருடம் முடிய போது சொன்ன வாக்குறுதியில 50 விழுக்காடு வாக்குறுதி கூட திமுக சரியா பண்ணல. இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு மக்கள் கேட்ட உடனே ஸ்டாலின் அவர்கள் ஒரு புது யுக்தியை கையில் எடுத்திருக்காரு. என்னமோ நீட் தேர்வை மட்டும்தான் இவங்களால ரத்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தாரு பாருங்க. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. என்னென்ன கதையை அடிச்சு விடுறாரு பாத்தீங்களா. இந்த கட்டுக்கதைகளை நம்புறதுக்கு தமிழக மக்கள் தயாராகவே இல்லை. திமுகவை நோக்கி என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஐயா நீங்க நீட் நீட் அப்படின்னு கத்திக்கிட்டு வரீங்க, நீங்க சொல்ற இந்த நீட் தேர்வால தமிழக மக்களுக்கு மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படல. தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை தான் கிடைச்சிருக்கு. சாமானிய மனிதர்கள் கூலி தொழிலாளர்களோட பசங்க கூட இன்னைக்கு MBBS படிக்கிறாங்கன்னா நீட் தான் காரணம். அதனால நீட்டை பத்தி நீங்க பேச வேண்டாம், அதை தாண்டி பேசலாமா? திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? மாணவர்களோட கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுனீங்களே, செஞ்சீங்களா? மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை நாங்கள் கணக்கெடுப்போம், அதன் மூலமாக மின் கட்டணம் குறையும் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுனீங்களே, அதை முதல்ல செஞ்சீங்களா? எல்லா மகளிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் நாங்கள் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுனீங்களே, அதை ஒழுங்கா செஞ்சீங்களா அப்படின்னு மக்கள் தாறுமாறா திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனடியாக திமுகவை காப்பாற்றுறதுக்கு கோபால்சாமி களத்தில் இறங்கியிருக்காப்ல. என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல, முதலமைச்சர் MK ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டார், எல்லாத்தையும் முடிச்சுட்டாராம், சொல்லாதவற்றை நிறைவேற்றி வருகிறார். என்னையா இது, இங்கே சொன்னதே நிறைவேற்றலை அப்படின்னு வண்டையா கிளின்னு கிளிக்கிறாங்க. ஆனால் அந்த கோபால்சாமி என்ன சொல்றாப்புல, சொல்லாததையும் ஸ்டாலின் செஞ்சிட்டாரு, சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததற்கு குறுக்கே சுவர் எழுப்பி தடை செய்யும் மத்திய அரசு தான் காரணமா. என்னையா இது, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுக்கிறதுக்கு ஸ்டாலினை மத்திய அரசாங்கமா தடுத்து நிறுத்தி இருக்கு. மாதம் மின்கட்டண கணக்கெடுக்கிறதுக்கு அது கணக்கெடுக்க வேண்டாம், கணக்கெடுத்தா தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்னு மத்திய அரசாங்கமா தடுத்து நிறுத்தி இருக்கு. என்னையா இது கோபால்சாமி, முட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு லெவல் வேண்டாமா? சரி, இந்த கோபால்சாமி இப்படி முட்டு கொடுத்துருக்காப்லையே, எந்த பொதுக்கூட்டத்தில் முட்டு கொடுத்தாப்ல அப்படின்னு பார்க்கறதுக்காக அதை தேடி பார்த்தேன். உண்மையிலே அதை பார்த்தோன்னா பேரதிர்ச்சி. நம்ம சீமான் மரங்களுக்கான மாநாடு மாடுகளுக்கான மாநாடு நடத்திட்டு இருக்காப்புல, அதே வரிசையில் கோபால்சாமி நேற்று திருச்சியில் சேர்களுக்கான மாநாடு நடத்திருக்காப்புல. கோபால்சாமி ஆத்து அப்படின்னு ஆள் இல்லாத கடலை யாருக்கடா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஆத்திட்டு இருக்கல, எல்லா பயிலும் தலைதறிக்க ஓடி இருக்கான். அந்த அளவுல தான் கோபால்சாமியோட நிலைமை இருக்கு. ஆனா இன்பா வரைக்கும் பயங்கரமா முட்டு கொடுப்பாப்புல, பயங்கரமா கழுவி விடுவாப்புல. சமீபத்தில் ஒரு திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற ஏதோ ஒரு மீட்டிங் போல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கோபால்சாமி பக்கத்துல சரிக்கு சமமா இன்பாவை உட்கார வச்சிருக்காங்க. இந்த கோபால்சாமி கருணாநிதியோட அரசியல் பண்ண ஒரு ஆளு. உண்மையிலே அதை பார்க்கல நமக்கே பரிதாபமா இருந்துச்சு, என்னையா இப்படி இருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் தன்னுடைய தற்குறி அணில் குஞ்சுகளை சந்திக்கிறதுக்காக சமீபத்தில் திருச்சி அரியலூர் வந்தாப்புல. ஐயோ, அணில் குஞ்சுகளோட சேட்டையெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஏர்போர்ட்ல இருந்து பேரிகேட்லாம் அப்படியே அழகா தூக்கி எறிஞ்சாங்க. ஒரு ஆங்கில செய்தி ரிப்போர்ட்டர், உண்மையிலே அந்த ஆளு வாழ்க்கையிலே இந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்சிருக்க மாட்டாப்புல, அவர் ரிப்போர்ட் எடுத்துட்டு வராப்புல. ஒரு தற்குறி அணில் குஞ்சு முன்னாடி உடம்ப காட்டிட்டு இப்படி ஆடிட்டு அவருடைய கழுத்துல தீவிக்க துண்டை போட்டு முறுக்கிறதுக்கு பாக்குறாங்க. அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வக்கில்லாத ஜோசப் விஜய் கையில் பிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு A4 சீட்டை வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கத்தை நோக்கி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நோக்கி பாசிசம் அப்படின்னு கத்திருக்காப்ல. பாசிச பாஜக அரசையும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பாசிசத்துக்கு சர்வாதிகாரத்துக்கு இந்த தற்குறி ஜோசப் விஜய்க்கு அர்த்தம் தெரியுமா? உண்மையிலேயே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வாதிகாரியா இருந்திருந்தா
இந்த ஜோசப் விஜய், இந்த தற்குறி விஜய் இப்போ வந்து இது மாதிரி சொகுசு ஏசி வண்டியில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீது விமர்சனம் வச்சிருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வாதிகாரியா இருந்திருந்தா இந்த ஜோசப் விஜயோட டவுசர்லாம் கலந்துருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, அது மட்டும் கிடையாது. தற்குறி விஜய்க்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதவ அர்ஜுனா, இவங்கெல்லாம் என்னென்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது என்னவா இருந்தாலும் அப்படியே படிச்சிருக்காப்ல பாருங்க. பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எதிரி கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு. ஓட்டு திருட்டான். இந்த பப்பு ராகுல் பூந்தி என்ன பேசுறாப்லையோ அதே தான் இந்த ஜோசப் விஜயும் பேசுறாப்ல. ரெண்டு பேருக்குமே அறிவு இல்லை, அது வேற கதை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சிம்பிளான லாஜிக். ஒரு மாநிலத்தில் 65 லட்சம் ஆக்டிவாக இருக்கிற உண்மையான வாக்காளர்களை வேணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் நீக்கிருச்சுன்னா அந்த மாநிலத்தில் போராட்டம் வெடிக்குமா வெடிக்காதா? 65 லட்சம் பேர்ல ஒரு 50,000 பேர் போராடினாலே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கும். ஆனால் பீகாரில் அப்படி உண்மையான பொதுமக்கள் வாக்காளர்கள் யாருமே குற்றச்சாட்டு முன்வைக்கல, யாருமே போராடலை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 65 லட்சம் பேரும் சாதாரண உண்மையான வாக்காளர்கள் கிடையாது, முழுக்க முழுக்க போலியான வாக்காளர்கள். பங்களாதேஷ்ல இருந்துகிட்டு இங்க வாக்காளர் அடையாள அட்டை வாங்கினவன், பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு இங்க வாக்காளர் அடையாள அட்டை வாங்கினவன், அப்புறம் செத்து போனவங்க, 2 இடத்துல வாக்கு இருக்கிறவங்க, இப்படின்னு நிறைய பேர் 65 லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் நீக்கிருக்கு. முறையா பார்த்தா இவங்க எல்லாம் தேர்தல் ஆணையத்தை பாராட்டணும். ஆனா இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற தற்குறி இந்த பப்பு ராகுல் பூந்தி என்ன பேசுச்சோ அதை அப்படியே ஜெராக்ஸா போட்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அந்த A4 சீட்டை வச்சுக்கிட்டு கருமம் பிடிச்ச மாதிரி இந்த ஜோசப் விஜய் பேசிட்டு இருக்காப்ல. அடுத்து பாருங்களேன். அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். 2029ல இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா. அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். இந்த தற்குறிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி என்ன தெரியும்? எவனோ ஒருத்தன் A4 சீட்ல எழுதி கொடுத்த வச்சு இந்த தற்குறி பேசிட்டு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை சொன்ன உடனே ஒட்டுமொத்த தேச மக்களும் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்பட்டு இருக்கு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் ஏதோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் புதுசா திணிக்கிற கான்செப்ட் கிடையாது. 1947 பாரத தேசத்துல என்ன கான்செப்ட் இருந்ததோ, நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே மாதிரியாக தேர்தல் நடந்துட்டு இருந்ததோ, அதை தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வலியுறுத்துறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வீணா போன காங்கிரஸ் எமர்ஜென்சியை கொண்டு வந்து தங்களுக்கு வேண்டாத மாநிலத்தோட அரசெல்லாம் வலுக்கட்டாயமாக சட்டவிரோதமாக கலைச்சு விட்டு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் சீர்குலைச்சிட்டாங்க. அதை தான் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 75 வருடத்துக்கு அப்புறம் மீண்டும் சரி பண்ண பார்க்கிறாரு. ஆனா அதெல்லாம் சரியாகக்கூடாது. தேசம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, மக்களுடைய வரி பணம் எவ்வளவு வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற ஒரு சில சில்லறைகள், அத்தோட சேர்ந்து இந்த ஜோசப் விஜய் எல்லா பயிலும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த ஜோசப் விஜய் இண்டி கூட்டணி இவனுங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏமாற தயாரா இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா, திமுக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் சுட சுட சாணியடியை கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் செவிலியர்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பணமே இல்லப்பா, பணமே இல்லை, மத்திய அரசாங்கம் பணமே கொடுக்கல அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் கதை அடித்து விட்டுருக்கு. அதற்கு நீதிமன்றம் சரியான பதிலடி கொடுத்திருக்கு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டே இருக்காதீர்கள். உங்களது ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இலவசங்களுக்கு கொடுக்க பணம் இருக்கு, ஆனால் பணி செய்பவர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா? நாட்டிலேயே சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுடைய நடவடிக்கை ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தலுக்கு பணம் செலவழிக்கும் உங்களுக்கு செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க இல்லையா அப்படின்னு
மரண அடிய திமுகவுக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கு. ஆனா இந்த செய்தியை பத்தி ஒரு மீடியா கூட, ஒரு கொத்தடிமை மீடியா கூட விவாதம் பண்ணவே இல்லை, எவனும் பேசவே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில திமுக காரவங்க பதிவு போடுறத பார்த்தேன். நேபாளத்துல கலவரம் நடந்தது தெரியுமா, அதே மாதிரியான கலவரங்கள் இந்தியாவிலே நடக்க போகுது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி மாறப்போகுது அப்படின்னு பயங்கரமா கதையா எழுதிட்டு வராங்க. உண்மையிலேயே இந்த கதையை எழுதுற திமுக காரவங்களுக்கு நேபாளத்துல எதற்காக கலவரம் நடந்தது, அங்க ஆட்சி மாற்றம் நடைபெற்றது அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களே ஒத்துக்குவாங்க. ஆமாப்பா, தமிழகத்துல தான் கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்னு அவங்களே ஒத்துக்குவாங்க. ஏன்னா நேபாளத்தில் நடந்த கலவரத்துக்கு மிக முக்கியமான காரணம் வாரிசு அரசியல், அங்கு இருக்கின்ற ஊழல் ஆட்சி. இது இந்தியாவிலே பிரதானமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல தான் இருக்கு. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அடுத்து என்ன நிதி அப்படின்னு தெரியல. முழுக்க குடும்ப அரசியல் திமுக நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஊழலை பத்தி சொல்லவே தேவையில்லை. டாஸ்மார்க்ல இருந்து எல்லா ஏரியாவிலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் மலிஞ்சு கிடக்கு. குறிப்பா இந்த இண்டி கூட்டணி இருக்குல்ல, இந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற திமுக உட்பட எல்லாரையும் பாத்தீங்கன்னா முழுக்க வாரிச பிரதானப்படுத்துற தலைவர்களா இருப்பாங்க. குறிப்பா என்டிஏ கூட்டணியில பாத்தீங்கன்னா வாரிச பிரதானப்படுத்தி அரசியல் இருக்காது. தமிழகத்துல கூட பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கேயோட தலைவராக இருக்காரு. அவரையும் பாத்தீங்கன்னா வாரிச பிரதானப்படுத்துறதே கிடையாது. அதனால இந்த திமுக காரவங்க கவலைப்படணும் அப்படின்னா இந்தியாவை பத்தி கவலைப்பட தேவையில்லை. திமுகவை பத்தி தமிழகத்தில் இருக்கிற ஊழல் ஆட்சி, வாரிசை பத்தி தான், வாரிசு அரசியலை பத்தி தான் அவங்க கவலைப்படணும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் சேமா வைரலா போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் போட்டு நடந்தா இருப்பாருங்க, அந்த புகைப்படம் சேமா வைரலா போயிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த இண்டி கூட்டணி திமுக உட்பட இந்த இண்டி கூட்டணி இருக்காங்கல்ல, அவங்களாம் வாய்க்கிலேயே பேசுவாங்க, நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கோம், நாங்க விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணோம் தெரியுமா அப்படின்னு வாயிலே வடைய சுடுவாங்க. ஏன் இந்த திமுக அரசாங்கம் இருக்கு பாருங்க, விவசாயிகள் மீது கூண்டாஸ் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். ஆனா வாய்க்கிலே என்ன பேசுவாங்க, நாங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கோம், விவசாயத்தை எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா அப்படின்னு வாயில வடையா சுடுவாங்க. அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளோட நண்பனாக பல்வேறு திட்டங்களை அமல்படுத்திட்டு வராரு. தமிழகத்தில் கூட விவசாயிகள் மத்தியில் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் யாத்திரை போன போது தக்காளி விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கிற ஒரு காட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் மத்தியில் பேசுற காட்சியை கூட காண முடிஞ்சது. தக்காளியுடைய விளைச்சல் எவ்வளவு இருக்கும்? ஒரு ஆண்டு வரும் 3 மாசத்துக்கு விளைச்சல் இருக்கும். வந்து 40 பெட்டி, இந்த மாதிரி 40 பெட்டி. அப்படி ஒரு பெட்டி எத்தனை கிலோ வரும்? 15 கிலோ. ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு 600 கிலோ இருக்கு. தக்காளி நாத்து தக்காளி வந்து நம்முடைய பலனுக்கு எப்போ வரும்? 3 மாசம். 3 மாசம் கழிச்சு. 6 மாசம் தான். இந்த மாசம் தான் ஒரு நாத்து நெட்டு இங்க வர 10 ரூபா நாத்துக்கு ரேட். சரி, இப்படி விவசாயிகள் மத்தியில் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிட்டு இருக்கு. விவசாயிகள்ல இருந்து சாமானிய மனிதர்கள் வரைக்கும் எப்ப தேர்தல் தேதி அறிவிப்பாங்க, இந்த திமுக அரசை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற கோவத்துல தேர்தல் தேதியை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.